ஜெயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன் பேசுகிறேன். நேற்று எங்கள் வேலூர் மாவட்டத்திற்கு அகரஞ்சேரி என்கின்ற பகுதியிலே நடைபெற்ற தமிழக வெத்துவெட்டு கழகம் டிவிகே தற்குறி விஜய் கட்சியினுடைய நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. ஒரு 25 ஏக்கரால் ஒரு கொட்டாயம் ஒன்று போட்டிருந்தாங்க. அங்கே தமிழக வெத்துவெட்டு கழகத்தினுடைய தலைவர் நடிகர் தற்குறி விஜய் அந்த ஆளுங்க வந்தார். எல்லாம் பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாவில். வந்து அங்கே அந்த கொட்டாயக்குள்ள அடைச்சி வச்சிருந்த ஒரு 5000 தற்கூரிகள் மத்தியில் இந்த தற்கூரி விஜய் பேசினா. அப்படி என்னது, நம்ம சிஎம்கே மரியாதை கொடுத்து பேசுறதில்ல, தரைவரிமாக பேசுகிறான். அந்த என்ன பேசுகிற அப்படி விஜய் பேசினான். இப்போது நான் தொடர்ந்து 2 நாளாக பேசிகிட்டு இருக்கேன். இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறது தான் இந்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இப்போது அந்த திருடு லாட்டர் சீட் இருக்கிறான் இல்லை, போலி லாட்டர் ஷீட்டு, சிங்கிள் நம்பர் லாட்டர் ஷீட்டு, அந்த ஆதவ அர்ஜுனான்னு ஒரு 420, 420, 840 அக்யூஸ்ட் அவன். அந்த ஆதவ அர்ஜுனா அவன் என்ன சொன்னான், ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பு பெரம்பூரில், சென்னை பெரம்பூரில் அந்த பெரம்பூர் பகுதியினுடைய டிவிகே செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. அங்கே விஎஸ் பாபு என்று சொல்லக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அதிமுகவின் மாவட்ட செயலராக இருந்து எடப்பாடி பழனிசாமி நீக்கப்பட்டு அவர் வந்து என் தற்கூரி கிட்ட டிவிகேல சேர்ந்து விஎஸ் பாபு தற்கூரி ஆயிட்டார். அந்த விஎஸ் பாபு யாருன்னு கேட்டிங்கன்னா, புரசைவாக்கத்தில் திமுகவில் எம்எல்ஏ இருந்தவர், திமுகவில் மாவட்ட செயலராக இருந்தவர். அது கொளத்தூர் தொகுதியாக மாறின பிறகு நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அங்கே சட்டமன்ற உறுப்பினர் நிற்கும் போது தளபதி தோக்கணும் உள்ளடி வேலை பார்த்தாங்க. அப்புறம் அவன் ஏடிஎம்கே போட்டான். அந்த ஆள் வந்து டிவிகே கட்சியில் சேர்ந்துட்டு அந்த சேலவு கூட்டத்தில் பேசும்போது ஒரு வார்த்தை ஒன்று சொன்னான். அந்த திருடில் அடைச்சிட்டு வைக்கிற அந்த அக்யூஸ்ட் ஆதவ அர்ஜுனா என்னன்னு கேட்டால், அதாவது உங்களுக்கு தெம்பு இருந்தால் திராணியம் தான். நம்ம தலைவர் சிஎம்ஐ பார்த்து கேட்குறான், அக்யூஸ்ட் ஆதவ அர்ஜுனா திருடில் அடைச்சிட்டு வைக்கிறான் என்னன்னு கேட்டால், அதாவது உங்களுக்கு தெம்பு இருந்தால் திராணியம் தான், எங்கள் தலைவர் விஜய் வருவார். யார்? தற்கூரி நடிகர் விஜய். எங்கள் தலைவர் விஜய் வருவார் ஒரே ஸ்டேஜில். அதே ஸ்டேஜில் உங்கள் சிஎம் ஸ்டாலின் வரணும். தலைவர் தளபதி பேரை சொல்கிறான், உங்கள் சிஎம் வரணும், ஸ்டாலின் வரணும். 2 பேர் பக்கத்து பக்கத்தில் சேர் போட்டு உட்காந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கணும். ஆனால் சிஎம் ஸ்டாலின் சார் வந்து கையில் வந்து எந்த குறிப்பு, எந்த பேப்பர்லாம் எடுத்துக்கூடாது, பேப்பர் இல்லாமல் பேசுவாரான்னு கேட்குறான். யார் இவன் கேட்குறான், இந்த ஆதவ அர்ஜுனா கேட்குறான், ஏண்டா நீ ஒரு கேடி அக்யூஸ்ட்டு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், பேப்பர் இல்லாமல் வரணுன்றான். உன் தலைவர் விஜய் எப்படிறான்? அவன் நேற்று அந்த அகரஞ்சேரியில் பேசும்போது எப்படி பேசினான்? இருந்தாலும் கொயராக பேப்பர் வச்சுட்டாங்க. இந்த பாட்டு கச்சேரி பாடும்போது கிளிப்பு போட்டு வச்சுருவாங்க. ஒரு அப்படி ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு ட்ரே மாதிரி, அதில் போட்டு கிளிப் போட்டு வச்சுட்டு பார்த்து தான் பாட்டு கச்சேரி பாடுவாங்க. அந்த மாதிரி இவன் விஜய் பேப்பர் அப்படியே எடுத்துட்டுறாங்க, அது படிக்கிறான். இது வரைக்கும் விஜய் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கானா? தலைவர் தளபதி செக்ரட்டரியேட் போனாலும், அண்ணா அறிவாலயம் போனாலும், அரசு நிகழ்ச்சி போனாலும், எங்கே போனாலும் ப்ரெஸ் மீட் கொடுக்காரு. இது வரைக்கும் ப்ரெஸ் மீட்டே கொடுக்காதவன் யாருன்னு கேட்டால், இந்த டிவிகேனுடைய தலைவர், தமிழக வெத்துவெட்டு கழகத்துடைய தலைவர் தற்கூரி விஜய். நேற்று என்ன பண்ணுறான், ஒரு பேப்பர் வந்து படித்தான். என்னென்ன பேசுறான்னு உங்களுக்கு தெரியும். நான் நிறைய விஷயம் பேச விரும்பல. இதில் ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டால், அவன் சினிமாவில் மட்டும் நடிகன் கிடையாதுங்க, ரொம்ப ஆபத்தானவங்க விஜய். இதை நீங்கள் உணரணும். நேற்று வேலூர் மாவட்டம் அகரஞ்சேரி பகுதியிலே கொல்லமங்கலம் என்கிற இடத்திலே ஒரு கொட்டாய் போட்டு அங்கே ஒரு 5000 பேர் உள்ளே அடிச்சுட்டு அந்த சுந்தரா டிராவல்ஸ் பஸ் மேலே ஏறி விஜய் பேசும்போது அப்போ தான் பார்த்தேன், அவன் பேப்பர் வச்சுறாங்க, பேப்பரை படிக்கிறான், பார்த்துட்டு அப்படியே பேசுகிறான். பேப்பர்லாம் அவனால் பேச முடியாது. அதில் தான் நான் பார்த்தேன், நீ எவ்வளோ பெரிய தற்கூரி, என்ன தீய சக்தி திமுகன்னு இவன் சொல்கிறான். யார்? விஜய் சொல்கிறான் தீய சக்தி திமுகன்றான். கேட்டால் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் சொன்னாங்க, அதை தான் நான் சொல்கிறேன்னா. இப்போ சொல்லிட்டா, நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு, இன் ஆல் இண்டியா பொலிட்டிக்கல் தீய சக்தி யாருன்னு கேட்டால் இவன் தற்கூரி விஜய்ங்க. அவனுக்கு அப்படியே நடிக்கிறாங்க. கேமரா முன்னால் மட்டும்தான் அவன் நடிக்கிறான்னு பார்த்தா, கேமரா முன்னால் விட கேமரா இல்லாமல் அரசியலுக்கு வந்துட்டு மக்கள் மத்தியில் நடிக்கிறான். ஒரு மிகப்பெரிய ஆபத்து இந்த விஜயால் தமிழ்நாடு மக்களுக்கு. பெரிய தீய சக்தி அரசியலிலே அவன் ஒரு விசஜந்து. ஏன்னா அதில் எல்லாம் டைப் பண்ணிட்டான். அதில் நேற்று பார்த்தீங்கன்னா விஜய் அழுவான், அப்படி பின்னால் திரும்பி அப்படி கண்ணை கசிக்கிட்டு சாரி என்கிட்ட வந்து மைக்கிட்ட நிற்பான். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க என்ன சொல்கிறது. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் ஒரு எல்லாம் படிச்சுட்டு வரான், அதில் ஒரு வரி பிரிண்ட் பண்ணுறான். இது எப்படிடா நம்ம கிடச்சின்னு கேட்டால், அவன் வச்ச ட்ரோன்.
விஜய் கட்சிக்காரன் எடுப்பான்ல, வீடியோ எடுப்பான்ல, அந்த ட்ரோன் கேமரா அதை எடுத்துட்டு நம்மளால் ஐடி விங்கில் எடுத்துட்டாங்க, டிஎம்கே ஐடி விங்கில் எடுத்துட்டாங்க. டிஎம்கே ஐடிங்கன்னு சொல்லணுமா, இன்றைக்கி ஆல் இண்டியா லெவலில் ஐடி விங்கன்னா அது டிஎம்கே தான். அது என்னன்னு கேட்டால் எல்லாம் படித்து அதில் ஒரு வரி வருது, அதை படிக்கிறோம். என்னன்னு கேட்டால், தமிழ்நாடு என்றால் விஜய், விஜய் என்றால் தமிழ்நாடு. தமிழ்நாடு மக்களிடமிருந்து என்னை எப்பொழுதும் யாராலும் பிரிக்க முடியாது. என்னை நீங்கள் திட்டுறீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை திட்டுற மாதிரி. தமிழக மக்களோடு நான் ஒன்றரை கலந்து விட்டேன். என்னில் அவர் பாதி, அவரில் நான் பாதி. என் உயிர் தமிழக மக்களிடத்தில் இருக்கிறது. தமிழக மக்களிடமிருந்து என்னை பிரிக்க வேண்டும் என்றால், என்னை விட்டு என் உயிர் பிரிந்தால்தான் தமிழக மக்களிடமிருந்து என்னை பிரிக்க முடியும் அப்படின்னு பேசிட்டு அப்படியே அவன் கண்ணில் தண்ணி விடுறான் அப்படி போய். அதில் என்ன அடுத்த ரோ வருதுன்னா, அதுக்கு அடுத்து இவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போடுறாங்க. அதில் என்னன்னு கேட்டால், இதை பேசிய பிறகு நீங்கள் பேச்சை நிறுத்திவிட வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும், மைக்கு பின்னாலே சென்று விட்டு திரும்பி கொண்டு கண்களிலே 2 கை வைத்து தண்ணீரை துடைப்பது போல் நீங்கள் நடிக்க வேண்டும். அதன் பிறகு மீண்டும் திரும்பி மைக்கிடம் வந்துவிட்டு ஐம் சாரி என்று சொல்லிவிட்டு மீண்டும் உங்கள் பேச்சை தொடங்க வேண்டும். அதாவது ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறதான். தமிழ்நாடு மக்கள்னா நானுன்னா தமிழ்நாடு மக்கள், தமிழ்நாடு மக்கள் என் உயிர் அவங்க. என்னை தமிழ்நாடு மக்களிலேருந்து பிரிக்க வேண்டாம்னா என் உயிர் போனால் தமிழ்நாடு மக்கள் வந்து என்னை பிரிக்க முடியும்னு இவன் பேசி அழுவுறு தான். அதை கீழே டைப் பண்ணிக்கிறான், நீ எந்த மாதிரி நடிக்கணும். இவன் ஒரு தலைவனாங்க. இவன் புன்னாட ஒரு தற்குறி கூட்டம் போது நாங்கள் உங்களெல்லாம் ஏன் தற்குறின்னு சொல்கிறோம், உங்களுக்கு புரியுதா? ஒரு இயல்பானவன் கிடையாதுங்க, அவன் ஒரு இயல்பானவன் கிடையாது. நான் உண்மையிலே சொல்கிறேன், அவனை மாதிரி ஒரு ஃப்ராடு யாருமே கிடையாதுங்க. இந்த காட்சி நீங்கள் எல்லாமே பார்த்துருக்கலாம். நேற்று அவன் அந்த மேடையில் பேசுறது ஒரு ஹானரபிள் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் தரைக்குறிவாக பேசுகிறான். எனக்கு யாருமே போட்டி இல்லைன்றான், எனக்கு யாருமே ஈக்குவல் இல்லை, போட்டி விஜய்க்கும் சிஎம் ஸ்டாலின் சாருக்கு தான் போட்டி என்றோம். நம்ம தலைவர் தளபதி ஸ்டாலின், முதலமைச்சர் தலைவர் தளபதி ஸ்டாலினுக்கும் விஜய்க்கு தான் போட்டியா. நான் கேட்குறேன், தலைவர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு, தேச தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஆல் இண்டியா கூட்டணிக்கு அவரை தலைமை தாங்க சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட தேச தலைவர், மாபெரும் தலைவர், திராவிட இனத்தின் தலைவர் தளபதி ஸ்டாலினுக்கு இவ விஜய் ஒரு ஆளாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆள் கிடையாது. ஏதோ அதிமுக பொதுச் செயலாளர் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர்னு பதில் சொல்லிட்டு இருக்கோம். தலைவர் தளபதி ஸ்டாலினுக்கு விஜய் ஒரு ஆளா? அவன் சொல்றான் டிவிகேவா டிஎம்கேவா, டிவிகேவா டிஎம்கே, இவனுக்கு இவனே சொல்லிக்கிறான். டிவிக்கு ஒரு கட்சியே கிடையாதுரா. அதனால தான் மாண்புக்கு தமிழக முதல்வர் அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் சொன்னார், இன்னைக்கு யாருக்கு போட்டின்னு கேட்டா டிஎம்கே என்டிஏ தேர்தல் இன்னைக்கு யாருக்கு நடக்குதுன்னு கேட்டா, இன்னைக்கு தேர்தல் நடக்கிறது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கு தான் தேர்தல் நடக்குது. டிஎம்கே என்டிஏக்கு தான் போட்டி. இங்க அதிமுகவே வரலையே. ஏனென்றால் அதிமுகவில் எதிர்க்கட்சி தலைவர், அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கொடநாட்டில் அவர் செய்திருக்கிற கொலை, கொள்ளை, ஊழல், இதனால் இன்றைக்கு இடி அமலாக்கத்துறையிடம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார். அதனால தான் அமித்ஷா மிரட்டி இப்போ பிஜேபியில் கூட்டணி சேர்ந்து இன்னைக்கு பிஜேபி கிட்ட அடிமையா இருக்கார் எடப்பாடி பழனிசாமி. எல்லாரும் அடிமை. எனவே அதிமுக எங்களுக்கு ஈக்குவல் இல்லை. இன்னைக்கு என்டிஏ டிஎம்கே தான் போட்டி. ஏன் தலைவர் தளபதி, மாண்புக்கு தமிழக முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாடுக்கும் டெல்லிக்கும் போட்டின்னு ஏன் சொல்றாரு? இவன் கேட்கறான், விஜய் தற்கூரி, இந்த நடிகர் விஜய் கேட்கறான். என்னன்னு கேட்டா, இது என்ன ஆகும்னா சிஎம் ஸ்டாலின் சார் வந்து தமிழ்நாடுக்கும் டெல்லிக்கு தான் போட்டி, தமிழ்நாடு டெல்லி தான் போட்டின்றாரு. டெல்லி என்ன பார்லிமெண்ட் எலெக்ஷன் பண்ணால் பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் வரப்போதா? இவர் என்ன பிரைம் மினிஸ்டர் நிற்க போறாரா? இவர் என்ன பிரைம் மினிஸ்டர் ஆக போறானோ? அதை கொழு பிடிச்சவன் கேட்குறான். அந்த தற்கூரி அவன் விஜய் கேட்குறான், டேய் நான் விஜய்க்கு சொல்கிறேன், பிரைம் மினிஸ்டர் ஆகிறது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் ஒரு பிரைம் மினிஸ்டர் உருவாக்குறது தான் பெரிய விஷயம். பல பிரதமர்களை உருவாக்கியவர் தலைவர் தளபதியின் தந்தை, நம் தமிழினத்தின் தந்தை முத்தமிழர் டாக்டர் கலைஞர். ஓய்வு கொடுத்து விட்டு மெரினாவில் இன்றைக்கு ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற தலைவர் கலைஞர் தான் இந்த நாட்டில் அன்னை இந்திரா காந்தி அவர்களை பிரதமராக்கினார், விபி சிங் அவர்களை பிரதமராக்கினார், ஐகே குஜ்ரால் அவர்களை பிரதமராக்கினார், தேவேகவுடா அவர்களை பிரதமராக்கினார், மன்மோகன் சிங் அவர்களை பிரதமராக்கினார், வாஜ்பாய் அவர்களை கூட தலைவர் கலைஞர் தான் பிரதமராக்கினார். எனவே கலைஞர் வரிசையில் இன்றைக்கு தலைவர் கலைஞரின் இதயத்தை இரவலாக பெற்றிருக்கிற வாழும் கலைஞர், இரண்டாம் கலைஞர், நம் தலைவர் தளபதி தான் அடுத்த பிரதமரை உருவாக்கப் போகிறார். இந்த முறையே நம்ம ஒரு பிரதமரை உருவாக்கியிருப்போம். தமிழ்நாட்டில் ஐஎன்டிஏ கூட்டணிக்கு தலைவர் தளபதி பெற்று தந்த 40 நாடாளுமன்றம் தொகுதியை வெற்றி பெற்று அதை ஐஎன்டிஏ கூட்டணியிடம் டெல்லியில் ஒப்படைத்தார். ஆனால் தமிழ்நாட்டில் ஐஎன்டிஏ கூட்டணி, திமுக கூட்டணி கிடைத்த வெற்றி மற்ற மாநிலங்களில் கிடைக்காத காரணத்தால் மோடி 3வது முறை பிரதமர். ஆனால் அடுத்த பிரதமரை உருவாக்கப் போகிற தலைவர் நம்முடைய தலைவர் தளபதி ஸ்டாலின். இதெல்லாம் இவனுக்கு என்ன தெரியும்? என்னத்துக்கு டெல்லிக்கு தமிழ்நாடுக்கு போறோன்றோம்?
இந்த திராவிட மண்ணை ஆரிய மண்ணாக மாற்றுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறான் பிஜேபி RSS. இது உனக்கு தெரியுமா? நான் தற்கூரி விஜயை கேட்கிறேன். இந்த தேர்தல் டிவிகேக்கும் டிஎம்கேக்கு தான் இது ஒரு வாருன்னு சொல்றிய. ஓடி போடுறா, தூரம் ஓடி போடுறா தம்பி, தூரம் ஓடு. இங்கே நடைபெறுகிற போர் ஆரியத்துக்கும் திராவிடத்திற்கும். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தல் ஆரியத்துக்கும் திராவிடத்திற்கும் நடைபெறுகிற போர். மீண்டும் திராவிட மண்ணை பாப்பான் ஆர்க்கணிப்பா, மீண்டும் திராவிட மண்ணை பாப்பா அபகரிக்க பார்க்கிறான், திராவிட மண்ணை ஆக்கிரமிக்க பார்க்கிறான், திராவிட மண்ணை ஆரிய மண்ணாக மாற்ற பார்க்கிறான். அதனால்தான் பிஜேபி, அதிமுக. விஜய் மட்டும் யாரு? இவனே பிஜேபியோட ஸ்லீப்பர் செல் தானே. இவனே விஜய் யாரு? தமிழக வெத்து கழக டிவிக்கு இவனுங்களே யாரு? பிஜேபியினுடைய பி டீம் தானே. அதனால தான் செங்கோட்டம் போய் டெல்லியில் அமித்ஷா பார்த்தபோது நீ போய் விஜய் கிட்ட போய் அவன் கட்சியில் சேர்ந்துக்கோ, நடிகர் கட்சியில் சேர்ந்துக்கோ. அது பிஜேபியினுடைய பி டீம் தான், அவன் என்னுடைய லேபர். எப்படி எடப்பாடி பழனிசாமி லேபரோ அந்த மாதிரி விஜய் லேபர் தான். நீ போய் அங்கே சேர்ந்துக்கோ, நாளைக்கு எல்லாம் ஒன்னாயிரம் அமிச்சோம் தானே. உங்க மூலியமா இந்த மண்ணை திராவிட மண்ணை ஆரிய மண்ணை மாத்தா பிஜேபி RSS முயற்சிக்கிறான். அவன் இந்த மண்ணை பிடிச்சிட்டானா நாம் பெற்ற சலுகைகள் அனைத்தையும் இழக்க வேண்டியது இருக்கும். எந்த இடஒதுக்கீட்டு கிடையாது. 100 ஆண்டுகளுக்கு முன்பு நாமெல்லாம் எப்படி ஆடு மாடுகள் போல் குனிந்திருந்தோமோ, தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு, அந்த நிலைமை திரும்பி வரும். எல்லா டிபார்ட்மெண்ட்ல பாப்பான் தான் இருப்பான், நம்மளை சூத்திரன் தூரத்தள்ளிடுவான். அதனால்தான் ஆரியத்திற்கும் திராவிடத்திற்கும் இந்த தேர்தல், டெல்லிக்கும் தமிழ்நாடுக்கும் தேர்தல், தமிழ்நாடுக்கும் டெல்லிக்கும் தேர்தல் தலைவர் தளபதி அவர்கள் சொல்லி இந்த தேர்தலை சந்திக்கிறார். இவன்லாம் வந்து அவன் நடிச்சான் பாருங்க பேப்பர் வச்சுன்னு, நீ இப்படி நடிக்கணும்னே பிரிண்ட் பண்ணிக்கிறான். அதை பார்த்து அழுவோன்றான், அந்த பேப்பரில் பார்த்துட்டு அழுகுறான். மூஞ்ச போய் கண்ணை போட்டு கசக்குன்னு அந்த பேப்பரை பிரிண்ட் பண்ணிக்கிறான், கண்ணை போட்டு கசக்கிறான். மைக்கிலேருந்து தூரம் போகிறான். இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணுங்க. இது எவ்வளோ பெரிய தீய சக்தி, எவ்வளோ கேடி, எவ்வளோ 420 420 840 ஒரு நடிகை இருக்கான். தமிழ்நாடுனா நானா தமிழ்நாடுறான். தமிழ்நாட்டு மக்களுக்காக அந்த வேலூர் அகரஞ்சேரியில் நீ பேசின தமிழ்நாடு மக்களுக்காக நீ செஞ்ச நன்மை என்ன? கொரோனாவில் வெளியே வந்தியா? மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது வெளியே வந்தியா? அதுக்கு அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் அந்த பாண்டிச்சேரி புரோட்டா கடை மாஸ்டர் அந்த புஷி ஆனந்த அந்த ஆள் என்னடா சொல்கிறான்னு கேட்டால், அவர் இட்டுன்னு வர்றதும் இட்டுன்னு போகிறதும் ரொம்ப கஷ்டமாகுதுங்க. அவர் இட்டுன்னு வந்தால் நிறைய கூட்டம் வருதுங்க, அவர் இட்டுன்னு போனால் நிறைய கூட்டம் வருதுங்க. எப்படிங்க இட்டுன்னு வருது? அவர் இட்டுன்னு வரட்டானா இட்டுன்னு வராத, வீட்டிலே விட்டுரு. அப்புறம் என்னத்த கட்சி ஆரம்பித்தார்? அவர் வந்தால் கூட்டம் கொடுத்தா அப்புறம் என்னத்தையா கட்சி ஆரம்பிச்ச? ஏதோ ஒரு பனியூர் பங்களாவில் தண்ணி பொண்ணுன்னு உல்லாசமான ஜல்சா வாழ்க்கை வாழ்ந்துட்டு அப்புறமா 7 கோடி ரூபாய் காரில் வருது, ஏர்போர்ட்டில் தனி ஃப்ளைட்டில் போகிறது, அப்புறம் சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ஸில் ஏறி நேற்று எவனோ எழுதி கொடுத்தத படிச்சப்பார், எவனோ டைப் பண்ணி கொடுக்குறான், அதை படிச்சுட்டு போயினேங்கிற. உனக்கும் மக்களுக்கு என்னையா தொடர்பு இருக்கு? என் உயிர் தமிழ்நாடு மக்களிடத்தில் இருக்கிறது சொல்லி உனக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்ன சம்பந்தம்? அவதூறு பேசுகிறான். எனக்கு ஒரு புதிய ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காரு. யாருன்னு கேட்டால் சிஎம் ஸ்டாலின் சார். அவர் தான் சொன்னார், எனக்கு எதிர்கட்சி தலைவர்லாம் ஃப்ரெண்டுன்னு. நானும் உங்களுக்கு ஃப்ரெண்டு தான். உங்கள் ஃப்ரெண்டு தானே நான் சிஎம் சார். அப்போ ஏன் கரூர் பள்ளி தூக்கி ஏன் மேலே போடுறீங்கன்னு கேட்குறாங்க. இது நடுநிலையாளர் சிந்திக்கணும். கரூரில் இவனுடைய பிரச்சாரத்தில் 42 பேர் இறந்தாங்க. அந்த பழியை தூக்கி தலைவர் தளபதி, முதலமைச்சர் தலைவர் தளபதி தற்கூரி விஜய் மீது போட்டுறான். இது வரைக்கும் விஜய்னு பேரு மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் தளபதி ஸ்டாலின் வாயில வந்ததே கிடையாதுங்க. இது நான் வாயில தலைவர் தளபதி ஸ்டாலின் வாயில விஜய்னு வந்ததே கிடையாது. ஆனா விஜய், தற்கூரி விஜய் உனக்கு ஆதரவா பேசினார் முதலமைச்சர். என்ன சொல்றாரு தெரியுமா? எல்லாரும் நடிகர் விஜய் கொலை பண்ணிட்டான் குடியாத்த குமரன், இன்க்ளூடிங் குடியாத்த குமரன், இவன் தான் அதுக்கு காரணம். பட் ஆக்சுவலி தட் இஸ் a real fact. இதோட அஜாக்கிரதை போலீஸ் அந்த இடத்துல வண்டி நிறுத்துன்னு சொன்னார். நீ கூட்டத்தில் வண்டி எடுத்து போனதால் தான் அந்த அசம்பவம் நடந்தது. அந்த அசம்பவம் நடந்ததுக்கு காரணமே அதுதான். ஆனால் முதலமைச்சர் ஒரு சமூக வலைத்தளங்களில் சோசியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்டார். என்னன்னு கேட்டால், எந்த அரசியல் கட்சி தலைவனும் தன் சொந்த கட்சிக்காரன் சாவதை விரும்ப மாட்டார். எந்த அரசியல் கட்சி தலைவரும் தனது கட்சி நிகழ்ச்சியில் பொதுமக்கள் சாவதை விரும்ப மாட்டார். இது ஒரு விபத்து, கூட்ட நெரிசலில் ஏற்பட்ட விபத்து. இதை யாரும் அரசியல் ஆக்க வேண்டாம். சமூக வலைத்தளங்களில் நீங்கள் அவதூறு செய்திகளை பரப்ப வேண்டாம். நாம் அந்த உயிரிழந்த குடும்பங்களுக்கு ஆதரவாக இருப்போம்னு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணார். ஆனால் இந்த விஜய் என்ன பண்றான்? தற்கூரி தமிழக வெத்து கழக தலைவர் இந்த தற்கூரி விஜய் என்ன பண்றான்னு கேட்டா, அந்த பழித்துக்கு ஏன் மேல போடுறேன். இவர் முதலமைச்சர் அட்டாக் பண்ணி பேசிட்டா இவர் அப்படியே பயங்கரமா வளர்ந்துருவாராம். இவர் முதலமைச்சர் அட்டாக் பண்ணி பேசிட்டா இவர் பயங்கரமா வளர்ந்துருவாராம். இப்படி நேற்றுக்கு வேலூரில் நடைபெற்ற கூட்டத்தில் இவன் பேசிய அவதூறுகள் என்னவென்னு கேட்டா, எல்லா கட்சி தலைவர்களும் சேர்ந்து ஒருத்தர் தான் எதிர்க்கிறாங்களாம். தமிழ்நாட்டில் எல்லா கட்சி தலைவர்களும் சேர்த்து ஒருத்தனை தான் எதிர்க்கிறாங்க. யார? என்னன்றான் விஜய்.
அவன் தற்கொலை சொல்லிக்கிறான், என்னதான் எல்லாரும் எதிர்க்கிறாங்கன்னு. உனக்கு ஏதோ பதில் சொல்லணுமேன்றதுனால உனக்கு பதில் சொல்கிறாங்க. நீ ஒரு ஆளே கிடையாது, ஒரு தொகுதியிலும் டெபாசிட் வாங்க மாட்டேன். கேப்டன் விஜயகாந்த் அவராவது முதல் தேர்தலில் ஜெயிச்சார், நீ அதுவே ஜெயிக்க மாட்டேன். நான் சொல்கிறது நான் சொல்கிறது எழுதி வச்சு நடக்கதா இல்லைன்னு. சட்டமன்ற தேர்தல் முடிவு வந்துட்டே இருக்கங்க. ஒரு 12 மணிக்கெல்லாம் தெரிஞ்சிடும் யார் ஆட்சி அமைக்கிறாங்கன்னு, 1 மணிக்கெல்லாம் தெரிஞ்சிடும். இவன் அட்ரஸ் இருக்க மாட்டான். தனி ஃப்ளைட்டில் ஒரு 5-6 ஃபாரின் பாட்டில் தூக்கி போட்டு அவனோட ஆசை நாயகிகளை ஃப்ளைட்டில் ஏற்றிக்கின்னு எஸ்கேப் ஆகிடுவான். எஸ்கேப் ஆகி நடக்கதா இல்லையான்னு பாருங்க. கட்சியை கலைச்சாலும் கலைச்சிருவான். சரி, இன்னொன்று சொல்கிறேன், அப்பித்தவரி நெருப்புன்னு சொன்னால் வாய் சூடாது. அப்பித்தவரி எம்எல்ஏ ஜெயிக்கிறான்னு வச்சுக்கோ, ஒரு தொகுதி ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஜெயிக்கிறான்னு வச்சுக்கோ. விஜயகாந்த் வந்தார் அசம்பிளிக்கு, பேசினார் ஒரே எம்எல்ஏ இருக்கும்போது. இவன் ஜெயிச்சு அடுத்த நிமிஷம் பதவி ரிசைன் பண்ணிடுவான். அசம்பிளிக்கெல்லாம் வரமாட்டாங்க, ரிசைன் பண்ணிடுவான். இவன் பின்னால் தான் ஒரு கூட்டம் நிற்குது. இவன் பின்னால் தான் ஒரு கூட்டம் நிற்குது. இது திராவிட மாடல் அரசு இல்லை, இது அல்டாப் மாடலு, இது காமெடி மாடல்னு கேலியும் கிண்டலும் பேசுகிறான். இவனை ஏங்க திட்டக்கூடாது? அடுத்து என்ன சொல்கிறான், அண்ணா அறிவாலயம் பக்கத்தில் யார் நடந்து போனாலும், இல்லை அண்ணா அறிவாலயத்துக்கு வெயிலுக்கான நிழலுக்கு நின்னா உடனடியாக முதலமைச்சர் சிஎம் ஸ்டாலின் சார் அறிவாலயத்துக்குள்ள கூப்பிட்டு எங்கள் கூட கூட்டணி வாங்கன்னு சேர்த்துக்கிறாரு. அண்ணா அறிவாலயத்துக்கு முன்னால் போகிறவங்க, அண்ணா அறிவாலயம் எதிர்க்க அந்த ரோட்டில் நடந்து போகிறவங்கலாம் கூப்பிட்டு கூட்டணி சேர்த்துக்கிறாரு. இது ஒரு கல்லாப்பட்டி கூட்டணி என்றான். இவனை என்னங்க பேசுறது? கெட்ட வார்த்தை ஒருமோ வராதா? காலுகிற சிற்ப கேட்டு நீ விஜயை மடிக்க அடிப்பேன்னு சொல்ல தோணுது. சொல்லலாம், தப்பு இல்லை. கல்லாப்பட்டி கூட்டணியா? நீ என்னடா, நீ கல்லாப்பட்டியில் ரொப்பல 2000 கோடி வாங்கி நீ பிஜேபி தானே கட்சி ஆரம்பிச்ச? பிஜேபி 2000 கோடி கொடுத்துதாடா கட்சி ஆரம்பிச்ச? நீ கல்லாப்பட்டி ரொப்பல. இன்னைக்கு இருக்கிற அமைச்சர்கள்லாம் நீங்க அமைச்சர் ஆகிறதுக்கு முன்னால் உங்க சொத்து கணக்கை காட்டு, இப்போ சொத்து கணக்கு காட்டுன்றேன். நான் கேட்குறேன், நீ நடிகர் ஆயனம் இல்லை நடிக்க ஆரம்பிச்சல, அதுலேருந்து இது வரைக்கும் எத்தனை படம் நடிச்சிருக்க? ஒரு படத்துக்கு எவ்வளோ சம்பளம் வாங்கினேன் கணக்கு கொடுறா. இவன் வாங்குற சம்பளம் ஒன்று, கொடுக்குற கணக்கு ஒன்று. இன்கம் டேக்ஸில் போய் கணக்கை போட்டு ஒயிட் மணி விட பிளாக் மணி அதிகமாக வச்சிருக்கான். லண்டனில் பல ஆயிரம் கோடி. அந்த கணக்கை நீ முதல்ல கொடுறா. நீ அரசியலிலும் பொது வாழ்க்கையிலும் சினிமாவிலும் நீ தூய்மையானவனாக இருந்தால் தான் மற்றவரை பார்த்து கேள்வி கேட்க வேண்டும். ஒரு வீட்டில் எனக்கு ஓட்டுக்குதுன்றியா? முதல்ல உன் வீட்டில் எனக்கு ஓட்டுக்குதா? உன் பொண்டாட்டிக்கு லண்டனில் ஓட்டுக்குது, உன் பொண்ணுக்கு கனடா ஓட்டுக்குது, உன் பையனுக்கு ஓட்டே இல்லை. இப்படி நேற்று அகரஞ்சேரி ஒன்று பேசிய செய்தியெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவதூறாக பேசுகிறான். முதல்ல ஒரு கதை ஒன்று சொன்னான். என்னன்னு கேட்டால், அந்த கதை வந்துட்டு, அதாவது ஒரு ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு ஜல்லிக்கட்டு காளை, காட்டிலேருந்து ஒரு ஜல்லிக்கட்டு காளை ஓடி வந்துருமா. காட்டில் எப்படிறான் ஜல்லிக்கட்டு காளை இருக்கும்? இவன் சொல்கிறான், அந்த ஜல்லிக்கட்டு காளையை யாராலும் அடக்க முடியாது. அந்த ஊரில் இருக்கிற ஜல்லிக்கட்டு வீரர்களும் அடக்க பார்த்தாங்க, முடியல, எல்லாரும் தூக்கி போட்டுடுச்சு, ஊரே பயந்து போச்சு. அப்போ ஒரு சின்ன பையன் போய் அங்கே நின்னான். எல்லாரும் பார்த்தாங்க, நம்மனாலே அடக்க முடியல, இவன் என்ன பண்ண போறான்னு எல்லாரும் கேலி கிண்டல்லாம் பேசுனாங்க. ஜல்லிக்கட்டு அடக்கக்கூடிய காளை வீரர்லாம் கேலி கிண்டல் பேசுனாங்க. அந்த பையன் பயப்படாம அந்த காளைக்கு முன்னால் போய் நின்னவனே 2 பாக்கெட்டுக்குள்ள கை விட்டான். 2 புல்லுக்கட்டு எடுத்து அந்த ஜல்லிக்கட்டு காளை வாயில் வச்சான். அந்த புல்லை சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. இவன் அந்த ஜல்லிக்கட்டு காளை மேலே அப்படியே தலையை தடவிட்டு அப்படியே கொண்டு போய் ஒரு வயலில் விட்டுட்டான். அது அங்கே புல்லு மேய்ஞ்சிச்சு. அப்போது அந்த பையனை பார்த்து கிண்டல் பண்ண ஜல்லிக்கட்டு காளை வீரர்கள்லாம், எங்கனாலே முடியல, எப்படி நீ அடக்கிறன்னு கேட்டபோது, அப்போ அந்த பையன் சொல்லுவான், அதுக்கு தேவை பசி, அதுக்கு தேவை உணவு, அதுக்கு பசி, அதனால தான் நான் புல்லு கொடுத்தானவொடனே அந்த காளை எடுக்கிற வீரர்லாம் அப்படியே அசந்து போயிட்டாங்களாம். அடுத்து சொல்கிறான் விஜய், அந்த காளை, அந்த காட்டு மாடு, அந்த ஜல்லிக்கட்டு காளைன்னா தமிழக மக்கள். அந்த பையனை கிண்டல் பண்ணாங்க அவங்கெல்லாம் எதிர்கட்சிகள். அந்த புல்லு கொடுத்த அந்த மாட்டை அடக்கினான் யார் தெரியுமா? உன்னை எதிர்க்க தற்கொலை கூட்டம், விஜய் விஜய் விஜய். அது வந்தானா காளையெல்லாம் போய் அடக்கம் பண்ணுறான். ஏன்டா, உன் கூட இருக்கிறது ஒரு தற்கொலை கூட்டம், என்ன நடக்குதுன்னே தெரியல அவங்களுக்கு, பைத்தியக்காரத்தனமாக எதனா செய்கிறாங்க, அதனால தான் 55 பேர் செத்தாங்க. நீ காட்டு மாடுக்கு ஜல்லிக்கட்டு மாடு போய் புல்லு கூடன்றிய, உன் கட்சியில் ஓட்டே இல்லாதவங்க அதிகமாகறாங்க. அந்த சின்ன பொடி பசங்க கிராமங்களில் இந்த காட்டுக்குள்ளே ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா காட்டுக்கு மாடு போகும், போனால் வரத்துக்கு 10 நாள் ஆகும். இவன் எதனா காட்டு மாடு ஒரு முரட்டு காளை கிட்ட போய் உன் பேச்சு கேட்டுன்னு அதுக்கு புல்லு கட்டு கொடுத்து அதை போய் தொட்டானா அது ஒரே ஒரு சொருச்சுன்னு வச்சுக்கோ, வயிற்றுக்கிற குடல் வெளியே வந்துடும். என்ன பேசுறதுன்னு தெரியலையா? என்ன பேசுறதுன்னு தெரியல, தீய சக்தி என்றான். நான் தான் சொல்லிட்டேன், இப்படி நடிடான் டைப் பண்ணி கொடுத்தா அப்படி நடிக்கிறான், மக்களை ஏமாத்துறான்னா யார் சார் தீய சக்தி? சொல்லுங்க, யார் தீய சக்தி? யார் தீய சக்தி? எல்லாம் பேசிட்டு கடைசியில் என்ன சொல்றான்,
கையெடுத்து கும்பிட்றான். அது ஒன்று தான் ஒரிஜினலாக பேசினான் நேற்று வேலூரில். அவன் கையெடுத்து கும்பிட்டு சொல்கிறான், நான் இங்கேருந்து சென்னைக்கு போகிறதுக்கு 4 மணி நேரம் ஆகும், தயவு செஞ்சு என் பின்னால் யாரும் வராதிங்க, என் முன்னால் யாரும் வராதிங்க, ரைட்டு லெஃப்ட்டு 2 சைடு யாரும் வராதிங்க, என்னை தனியாக விட்டுடுங்க, நான் வீடு போய் சேர்ந்துடுறேன். ஏன்னா கூட கூட்டம் வந்துச்சுன்னா அவன் உள்ள வண்டியில் எதுவும் பண்ண முடியாது. வண்டியில் எல்லாமே இருக்குது, பொட்டி குட்டி பாட்டில் எல்லாம் உள்ளுக்குது. அவர் சும்மா ஜாலியாக போவார். அதனால் என் கூட யாரும் வராதிங்கன்றான். இவன் தாங்க விஜய். உங்கள் விஜய் உங்கள் விஜய் உங்கள் விஜய் வருவான், உங்கள் விஜய் உங்கள் விஜய் உங்கள் விஜய் வருகிறான், உங்கள் விஜய் வருகிறேன். எதுக்கு வரான்? இதுக்கு தான் வர்றது, இதுக்கு தான் வருது. ஒரு ஜல்சா பாட்டி, ஒரு ஜல்சா பண்ண. நீங்கள் பெண்களெல்லாம் நேற்று அந்த 2 வீலரில் பார்க்குறவன் பின்னால் வந்து கீழே உளுந்து எந்திரிச்சு போகிறீங்க. இதெல்லாம் தேவையாம்மா உங்களுக்கு? இதெல்லாம் தேவையா? கட்டின புருஷனை வச்சுன்னு என் புருஷனை கூட விஜய் தான் எனக்கு பிடிக்கும்னு ஒருத்தி சிரிக்கிறா. இன்னொருத்தி கட்ட புருஷனை கூட வச்சுன்னு விஜய் 28 வருஷமாக லவ் பண்ணுறேன், அவங்க கூட ஒரு குழந்தை பெற்றுக்கோன்றா. இன்னொருத்தி தாலியே கைட்டி போட்டா, மேடியில் தாலியே கைட்டி போட்டா. இன்னொருத்தி என் வீட்டில் 9 ஓட்டுக்குது, நான் ஓட்டு போட்டுருவோம், விஜய்க்கு ஓட்டு போடலாம், 8 பேர் விசாரிச்சு கொண்டுடுவான்றா. நல்ல பொண்ணு. அந்த மாதிரி பொண்ணு எல்லா குடும்பத்துலையும் இருக்கணும். இன்னொருத்தி என்ன சொல்கிறா, நான் இப்போ தான் எக்ஸாம் எழுதிட்டு வந்துக்கிறேன், அது ஃபெயில் ஆகிட்டா கூட பரவாயில்லை, இன்னொரு எக்ஸாமுக்கு போனால் நான் போக மாட்டேன், விஜய் கிட்ட தான் இருப்பேன், நான் ஃபெயில் ஆகிட்டா எனக்கு விஜய் தான் முக்கியன்றா. பேசுதுங்க, எனக்கு விஜய் தான் முக்கியன்றா. எனவே இதெல்லாம் இன்னொரு பொண்ணு என்ன சொன்னா தெரியுமாவா, எனக்கு 2 அப்பான்றா. இது ஒன்றுமே புரியல. எல்லாம் அவங்க சொன்னதான் நான் சொல்கிறேன். எனக்கு 2 அப்பா, ஒரு அப்பா வீட்டிலங்கிறான், இன்னொரு அப்பா விஜய்ன்றான். அந்த பொண்ணு அவங்க அம்மாவே கொச்சைப்படுத்துதுன்னு தெரியாமல் பேசுத. ஆனால் இன்னொருத்தி சொன்னா, கரெக்டாக சொன்னா, விஜயை பார்த்த உடனே எனக்கு சுடுகாட்டிலேருந்து எஞ்சி வந்த மாதிரியே சொன்னா. அவள் தான் கரெக்டாக பேசினான். எம்ஜிஆர் வந்தாருன்னா இவன் எம்ஜிஆர் கிடையாதுங்க. விஜயகாந்தே அரசியலில் ஜெயிக்கல. நேற்று வேலூரில் நீ நடின்னு டைப் பண்ணியிருக்காங்க பேப்பரில். நீ எப்படி நடிக்கணும், மைக்கிலேருந்து பின்னால் போகணும், திரும்பிக்கணும், கண்ணில் தண்ணி விடணும், கண்ணு துடைக்கணும், அப்புறம் திரி வரணும், மைக்கிட்ட மெல்லிய குரலில் சாரின்னு சொன்னோம், அப்புறம் பேச ஆரம்பிக்கணும். எவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருப்பான். நான் இவ்வளோ தான் சொல்லுவேன், எவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருப்பான். எழுதி வச்சுங்க, அவன் தோப்பான், கட்சி கலைப்பான். சப்போஸ் ஒருவேளை அவன் மட்டும் ஜெயிச்சானா அடுத்த நிமிஷம் எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்ணிடுவான். ஒரு இளைஞர் கூட்டம், இளம் பெண்கள் கூட்டம், அவன் பின்னால் போய் உங்கள் வாழ்க்கையை சீரழிச்சுக்கிறீங்க. அவன் மோசமானவன், உண்மையான தீய சக்தி. அந்த தமிழக வெத்துவெட்டு கழகத்துடைய வெத்துவெட்டு பையன் அந்த போக்குரி பொறுக்கி விஜய் தான். மனசில் வச்சுங்க. நன்றி, வணக்கம். நாளை இன்னொரு பதிவிலை சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன்.